வணக்கம். 2 நாளா நியூஸ் பார்த்துருப்பீங்க. பாமகவில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிளவு, இந்த குடும்ப தகராறு இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுமோ அப்படின்னு பலர் கண்ணீர் வடித்து கதறுவதை சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஆனால் பெரியையாவே கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்கும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் அன்புமணியை பற்றி ஏகப்பட்ட அலிகேஷனை முன்வைக்கிறார் ஐயா ராமதாஸ். என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைத்தாரு அப்படின்றத பத்தி விரிவாக பார்ப்போம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. தாய் என்னன்னு சொல்லுவாங்க? தாய், அம்மா. உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க? குடியிருந்த கோயில், தெய்வம், இப்படி என்னென்னவோ சொல்லலாம். கடவுள்னு சொல்றீங்க. இங்க பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல், ஆமா, இந்த நியூ இயர் மீட்டிங் நடத்துனீங்களே, அதில் தான் இந்த இளைஞரணி பொறுப்பாளராக முகுந்தனை போட்டதுக்கு சின்னையா கோச்சிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து வந்த பொங்கல் அதானே? எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் சரி பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, பேசாம தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு. அதாவது அன்புமணியினுடைய மகளை அந்த பொறுப்புக்கு போட்டிருந்தா அமைதியாக தானே இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டிருக்காங்களாம். அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். இது தப்புங்க, இது தப்பு. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை வன்மையாக ஃபேக் ஐடி கண்டிக்கிறது. ஏன்னா வயது முதிர்ந்த பெற்றோர்களை இந்த மாதிரி அடிக்கிறது, பிடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் நிறைய குடும்பங்களில் நடக்குதுன்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஐயா குடும்பத்திலேயே நடக்குது அப்படின்றது நமக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்தில் பட்டுது. பாட்டில் மேலே பட்டுருந்தா என்ன ஆயிருக்குங்க? இது நீங்கள் சும்மா விடக்கூடாதுங்க. இதுக்கெல்லாம் சட்டத்தில் பாதுகாப்பு இருக்குது. இந்த மாதிரி பெண்கள் மேலே நடத்தப்படுகிற இந்த குடும்ப வன்முறை தாக்குதல்களுக்கு இதுக்குன்னே பிரத்யேக சட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் இருக்கும் காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறது பாருங்க. எல்லாம் ஒரு சாம்பிள். ஓ, இதுவே சாம்பிள் தானா? இது இல்லாமல் ஏகப்பட்ட மேட்டர்கள் இருக்கும் போல இருக்கே. இப்படி அன்புமணி பாட்டில் மணியாக மாறி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையினரை இப்படி கொடுமைப்படுத்துறார் அப்படிங்கிறது ஐயா பேசுறது மூலமா தெரிகிறது. ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படின்றத தீர விசாரிச்சாதான் தெரியும். ஒரு பக்க நியாயங்கள் மட்டுமே வெளியே வந்திருக்கு, இன்னொரு பக்க நியாயங்கள் அப்படின்றது நமக்கு தெரியல. அது சின்னையா பேசினாதான் நமக்கு தெரியும். தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி, ஐயாவுடைய பிராமிஸ் என்னன்னா, என்னுடைய குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்றத நானே மீறிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுகிறார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏங்க, துணை முதல்வராக்கி வேடிக்கை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க என்னங்க இதுக்கெல்லாம் போய் நீங்க ஃபீல் பண்ணலாமா? 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன். ஐயா செய்த தவறு என்னன்னா, தன்னுடைய மகனை கேபினெட் அமைச்சராக்கி வேடிக்கை பார்த்தது தான், வேற எதுவும் கிடையாது. என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் என்ன தவறு செய்தேன், சில நாட்களாக எனக்கு இதே யோசனை தான் அப்படின்னு அன்புமணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார் ஒரு இடத்துல. அதைத்தான் சொல்கிறார் ஐயா. ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன், என்ன நான் தப்பு பண்ணேன்? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. போதும்பா, சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்காக பண்ணதெல்லாம் போதும். நான் இறந்ததெல்லாம் போதும். இனிமே வேணாம் ப்ளீஸ். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. நான் அவருக்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணி தான் தவறு செய்தவர். அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணி தான். பெரியய்யாவுக்கும் சின்னையாவுக்கும் நடக்கின்ற குடும்ப தகராறு இது கட்சி பிரச்சனையா போய் நிக்குது. இதுக்கு காரணம் அன்புமணியோட மூதான் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் ஐயா. அதாவது பொய் பூசாம பேசுவார். என்ன மாதிரியான பொய்கள் பேசுவார்? அதில் ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். செலக்டடா 2 சாம்பிள் மட்டும் ஐயா வச்சிருக்காரு. அதை உங்களுக்காக இப்போ சொல்லுவார். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதில் 108 பேரில் அவ்வளோ பேருக்கும் சொல்லி
ஐயா கூட்டத்துக்கு போவாது எனக்கு பார்த்து. இது எப்போனா இந்த சித்திரை முழு நிலவு மீட்டிங் நடந்துச்சு பாருங்க, அதில் மேடையிலேயே வச்சு பெரியய்யா சின்னையாவை ரோஸ்ட் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் சின்னையாவினுடைய மூவே வேற மாதிரி இருந்திருக்கு, எத்தனை நாளுக்கு சுமார் 14ஆம் தேதி அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தோம். 108 பேர் அழைப்பு விடுத்திருந்தது, வந்தது 8 பேர். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி நேரடியாக இதுக்காகவே வச்சிருக்காரு போல இருக்கு 4 ஃபோனு. 4 செல்ஃபோன் வச்சிருக்கிறேன், இன்னும் 4 வாங்கிக்க, பொழைச்சிக்கோ, ரியலைசேஷன் பண்ணிக்கோ. ஃபோன் பண்ணி போவாதீங்க, என்ன ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர் 8 பேர் தான் வந்தான். வந்தது 8 பேர், வராதது 100 பேர். நீங்களே சொல்லுங்கள், இப்போ வந்தவங்க மெஜாரிட்டியா வராதவங்க மெஜாரிட்டியா? வராதவங்க மெஜாரிட்டி. வராதவங்க யார் பக்கம் இருக்காங்க? சின்னையா பக்கத்தில் இருக்காங்க. இப்பயே நீங்கள் சொல்லுங்கள், பெரியய்யாவுக்கு ஆதரவு அதிகமா சின்னையாவுக்கு ஆதரவு அதிகமா? அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டோம் 100 பேர். என்னங்க இது, என்ன கொடுமை அது? எந்த ஒரு கட்சி நிறுவனருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். என்ன மாதிரி தவறுகள்? நிறைய சொல்லணும், ஆனால் ஒன்று தான் சொல்றேன். உதாரணத்துக்கு தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. ஓகே, நல்லது தானே. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையிலே இருக்கிறவர், ஜி.கே. மணியினுடைய பிள்ளை, வாரிசு அரசியல். அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பிடிக்கல. அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுத்து அந்த வாசல் படியை தாண்டவில்லை. அவர் போன் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட ஆசீர்வாதம் பண்ணாருங்களா? ஆசீர்வாதம் பண்ணாருங்களா? நீ உடனே ராஜினாமா செய், அதை கழிச்சு போகும். என்னன்னா அது என்ன பழக்கம்? அது என்ன பழக்கம்னா? அது ஆசீர்வாதம் கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு போய் ராஜினாமா பண்ண சொல்றதா? உன்னை பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கிழக்கும் போகணும், அது தெருவில் தொட்டில ஏறு பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு. ஏன் இவ்வளவு வன்மம்? எதனால? 2 மாதம் பொறுக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. ஸோ பிடிக்கல, பேசிக்கலி பிடிக்கல, அதானே. இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது, சங்கமித்திராவில். ரைட்டு. அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். சரி. எனக்கு காலையில 7:30 மணிக்கு பல் தொலைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி போன் செய்து என்ன சொன்னாரு? தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது. ஏன் கேட்டிருக்கலாம்ல நீங்க? இப்படி என்னிடம் சொல்ல, எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல. ஓ, அது அவர்கிட்டே போய் கன்வே பண்ணியிருக்கீங்க. அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய விமர்சனத்திற்கே விட்டு விடுகிறேன். இதனங்க தமிழ் படத்தில் வர வில்லன் கேரக்டர் மாதிரில நீங்க போர்ட்ரே பண்றீங்க. அப்படிலாம் பார்த்தா அவர் தெரியல, அவர் ரொம்ப டீசென்டான மனிதர் மாதிரி இருக்காரு. தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார். இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதவங்க தலைவர்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் என்ன பாடுபடும் அப்படின்றத பர்சனலாகவே என்னால் உணர முடியுது. நீங்கள் சொல்லுங்கள். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படி என்று சொல்லி அதை முடிச்சிடணும். உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு அவர்கிட்டே சொல்லிட்டீங்களா? டென்ஷனாக இருப்பாரு. அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ணவங்களும் சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான நிர்வாகக்குழு. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க, நீங்கள் உட்பட, சரிதானே? ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு கடிச்சு குதறிட்டார் அவர். அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த ஒம்பது, அவ்வளோதான். இதுதான் நிர்வாகக்குழுடைய லட்சணம். நமக்கு இன்னத்துக்குடா வம்பு அப்படின்னு அமைதியாக இருந்துட்டாங்க மற்றவங்க. அப்படிலாம் கிடையாதுங்கய்யா, இது ஒரு பிளான்ட் மூவ் தான். 108 பேரை கூப்பிடுறீங்க, 8 பேர் தான் வராங்க, 100 பேர் வரலன்னா டோட்டலாகவே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை கட்சின்னு அர்த்தங்கய்யா. மாவீரன் குருவை
காடுவெட்டி குரு தப்பு, அப்படி சொல்லாதீங்க. வாயில போட்டுக்கோங்க. மாவீரன் குரு. மாவீரன் குருவை நிழல் நிதியில் இருக்கையின் போதும் நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல இதையெல்லாம் பார்த்த நான் அன்னைக்கே வெளியே வந்து உங்களுடைய உலக்குமுறைகளை சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லல? நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன். ஓ, சொன்னீங்களா? அப்ப ரைட்டு. சொன்னேன் என்பது உண்மை. போனா போகுது பெற்ற பிள்ளையாச்சின்னு பார்த்தா போனாங்கிற அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்துல நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயா எதை சொல்றாருன்னா கடந்த எம்பி எலெக்ஷனை சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில இந்த கால அன்புமணி பிடிச்சனால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிருந்தோம். உங்க காலை பிடிச்சிட்டு என்ன கேட்குறாங்க? 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ஒன்றும் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதில் ஊமையெல்லாம் கேட்குது. இதை ஒத்துக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். அப்புறம் வேற வழி இல்லாமல் நடந்தது. மறுத்துருக்கீங்களா? நீங்க மறுத்தீங்களா? இல்ல முடியாது, பாஜகவோடு கூட்டணி வைக்க முடியாதுன்னு மறுத்தீங்களா நீங்க? இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. அவங்களே எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. எப்படி? அண்ணாமலையா? அட நம்ம ஆட்டுக்குட்டி, அவர் ரிட்டையர்டுங்க. ஐபிஎஸ்ல அவர் ஏற்கனவே ரிட்டையர் ஆனாரு. இது இப்போ ரீசெண்டா ரிட்டையர் ஆயிருக்காரு பாலிடிக்ஸ்ல இருந்து. ஆமா, அண்ணாமலையோட எல்லாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில பார்த்தா அங்க வெளியில பாரத் மாதா கே ஜெய், ஜெய் பாரத் மாதா கே ஜெய், ஜெய் ஜெய் ஒரு கோஷம் அங்க கேட்குது. அண்ணாமலை வந்துட்டாரு காலையில. பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில நடக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரீ பிளான்டு, எதர்ச்சியாக நடந்தது கிடையாது. ஒரு தொண்டன் எனக்கு அனுப்பிய கடிதத்தை உங்களுக்கு படிக்க சொல்றேன். இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. 2 கோடி மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. தந்தை மகனுக்கு இடையில் யார் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி. தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம். பெரியய்யாவுக்கு சின்னையா மேலேயும் வன்மம் இருந்திருக்கு. அதை கடந்த காலத்தில் கட்சி மீட்டிங்லேயே அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறாரு. அவர் அந்த பக்கம் மேடையில் நம்ம எல்லாத்தையும் மாற்றுவோம், நாம் ஒரு புதிய சமுதாயத்தை வடிவமைப்போம் அப்படின்லாம் பேசினா இவர் அதெல்லாம் முடியாது தம்பி, விடமாட்டேன் தம்பி அப்படின்னு நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்திருக்காரு. பெற்ற தந்தையே நம்மளை இப்படி எல்லாரும் முன்னாடி இப்படி நடத்துகிறாரு, இப்படியெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் சின்னையாவுக்கு எவ்வளவு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் கண்டுக்காம ஓரந்தள்ளிட்டு தன்னை மட்டுமே நம்பி தனியாளா நின்று எல்லாரையும் தாம்பக்கம் இழுத்திருக்காரு சின்னையா. அதுக்கு சிறந்த உதாரணம் தான் அவர் ரீசெண்டாக நடத்தி காட்டிய கட்சி மீட்டிங்கில் நிறைய பேர் வந்து பங்கேற்று இருக்கார்கள். ஆனால் பெரியய்யா அழைப்புக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. சின்னையா பக்கம் எல்லாரும் போய் நிற்கிறாங்க. அப்படின்றது பெரியய்யா முன்னாடி சின்னையா ஜெயிச்சுட்டாரு அப்படின்றதுக்கு தானே அர்த்தம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி வாகை சூடிக்கிட்டு இருக்கிற சின்னையா நாளைக்கு துணை முதலமைச்சராக ஆகலாம், ஏன் துணை பிரதமராக கூட ஆகலாம். ஆனாலும் அவரை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அதுதான் ஊழல் குற்றச்சாட்டு. மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக உங்க தோல்ல கை போடுறான் அப்படின்னா கழுத்தை பிடிக்க போறான் அப்படின்றது அர்த்தம். இது எல்லாம் பெரியய்யாவுக்கும் தெரியும், சின்னையாவுக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தும் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது காலத்தின் கட்டாயம். இது போக பாமகவின் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்றத விட பாமக தொண்டர்களா இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்னவா ஆகும். இப்படி சட்டுன்னு ஒன் நைட்ல பாமக தொண்டர்கள்லாம் பாஜகவுக்கு கோஷமிடுற தொண்டர்களா மாறக்கூடிய சூழல் எங்க உருவாச்சு? அதனாலதான் சொல்றோம், ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கு கொள்கை முக்கியம். அந்த கொள்கை பிடிப்போட தலைமை இருக்கணும், தொண்டர்களும் அந்த கொள்கை வழி நடக்கணும். அப்படி இல்லைன்னா ஜெயலலிதாக்கு அப்புறம் அதிமுக என்னவா ஆச்சோ அதே மாதிரி தான் ஐயா ராமதாஸுக்கு அப்புறம் பாமகவும் வேற ஒரு திசையை தேடி போகும். இப்போ இதெல்லாம் பார்த்து நமக்கும் கண் கலங்கணும்னு தான் தோணுது. ஆனால் ஐயாவை நினைத்தில்ல, ஐயாவால் சமூகங்கள் துண்டாக்கப்பட்டது. சமூகத்துக்குள்ளார எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு கொள்கை டைல்யூட் செய்யப்பட்டு
நாங்கள்லாம் யாரு, நீங்கள்லாம் யாரு அப்படின்ற கோஷங்கள் எழ ஆரம்பிச்சது. இப்படி இருவேறு சமூகங்களை போலரைஸ் பண்றது மூலமா நாம நம்மளை முன்னிறுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா தோற்று போனது. அப்படி இல்லைன்னா இவங்க முன்வைத்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி முதல்வர் ஆவார், முதல் கையெழுத்து, இதெல்லாம் நடந்திருக்கணும். இனி பாமக என்னவாகும் அப்படின்றத விட பாமக தொண்டர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் கையில எடுத்து நீங்கள் மாற வேண்டிய தருணத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் சூழ்நிலை உங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். What did